யுக்ரைன் மீது போர் நடத்துவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்றே எடுத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் பீட்டர் நவோரா கூறியுள்ளார். எண்ணெயை வாங்கி குவித்து அதிக அளவில் இந்தியா தரும் பணம்தான் யுக்ரைன் மீது ரஷ்யா ஆக்ரோஷமாக போர் புரிய வைக்கிறது என நவாரோ கூறியுள்ளார். இந்தியா விதிக்கும் அதிக வரி மற்றும் ரஷ்யாவிடம் வாங்கும் எண்ணெய் காரணமாகத்தான் அமெரிக்க குடிமக்களுக்கு வரிச்சுமை அதிகரிப்பதாகவும் நவாரோ கூறினார். ரஷ்யாவிடம் இந்திய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அடுத்த நாளை 25% கூடுதல் வரி விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் மழை பாதிப்புகள் தொடரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் அதிக அளவில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்தியா தனது இரு அணைகளிலிருந்து நீரை அதிகம் திறந்தது வெள்ள பாதிப்புகளை அதிகரித்துள்ளதாக பஞ்சாப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை பாகிஸ்தானில் 1,67,000 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 17 பேர் இறந்துள்ளனர். பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சட்லெஜ், ராவி, செனாப் ஆகிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பெரும்பாலான நெடுஞ்சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். மழை வெள்ளத்தால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் இறந்தோர் எண்ணிக்கை 800-ஐ கடந்துள்ளது. இதற்கிடையே வெள்ள கட்டுப்பாட்டு பணிகளில் இந்தியா தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக தங்கள் அணைகளிலிருந்து அதிக நீரை திறந்துவிடப் போவதாக இந்தியா முன்கூட்டியே 2 முறை எச்சரிக்கை செய்திருந்தது. வரி விதிப்பு விவகாரத்தில் சீனாவை தவிர்த்துவிட்டு இந்தியாவை மட்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிவைப்பது நியாயமற்றது என அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சாடியுள்ளது. ரஷ்ய எண்ணெயை சீனா உட்பட பல நாடுகள் அதிக அளவில் வாங்குவதாகவும் ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 25% வரி விதிப்பது அநியாயம் என்றும் ஜனநாயக கட்சி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. டிரம்பின் செயலால் இந்திய அமெரிக்க நல்லுறவு பாதிக்கும் எனவும் அக்கட்சி கூறியுள்ளது. முன்னதாக சீனாவுக்கு சேர்த்து கூடுதல் வரி விதிப்பது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்க அரசு கூறியிருந்தது. அனைத்து மக்களுக்கும் வங்கி சேவையை தரும் ஜன்தன் திட்டம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கே வழிவகுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் ஆவதையொட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஜன்தன் திட்டம் மக்களின் விருப்பங்கள், இலக்குகள் நிறைவேற உதவிகரமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜன்தன் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை கட்டுப்பாடுகள் இல்லை என்பதும் இதன் மூலம் அரசின் நிதி உதவியை நேரடியாக பெறுவது, காப்பீடு, ஓய்வூதிய பலன்களை எளிதாக பெற முடிவதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவிற்கு பதிலடியாக அவர்கள் பொருட்களுக்கு நாம் 100% வரி விதிக்க வேண்டும் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு இம்முடிவை எடுத்தால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஆதரிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிற நாடுகளும் அமெரிக்காவுக்கு இப்படித்தான் பதிலடி கொடுத்துள்ளன என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா வரியை இரட்டிப்பாக்கினால் அதை எதிர்த்து எந்த நாடும் கேள்வி எழுப்பாது என்றும் அவர் கூறினார். பருத்திக்கான 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது உள்நாட்டு பருத்தி விவசாயிகள், வணிகர்களை பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு சலுகையை மத்திய அரசு மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவதாக இருந்த வரி விலக்கு சலுகை இந்த ஆண்டு இறுதி வரை, அதாவது டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் இந்திய ஜவுளித்துறையினர் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது பருத்தி இறக்குமதிக்கு 11% வரி விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஆடை உற்பத்தி செலவுகள் குறைந்து பிற நாட்டு சந்தைகளில் இந்திய ஜவுளித்துறையினர் போட்டியிடுவது எளிதாகும். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய அர்னி பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்ட 400க்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அந்த மாநிலத்தில் கடந்த சில நாள்களாக பொழிந்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. காங்க்ரா மாவட்டத்தில் பொழிந்த பெருமழையால் அர்னி பல்கலைக்கழக வளாகத்தையும் வெள்ளம் சூழ்ந்தது. பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மாணாக்கரும் ஊழியர்களும் செய்வதறியாது தவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகள் உள்ளிட்ட சாதனங்களுடன் விரைந்தனர். முறையாக திட்டமிட்டு பல மணி நேர முயற்சிக்கு பிறகு வெள்ளத்தில் சிக்கியிருந்த மாணவர்களையும் ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டனர்.
அவர்கள் அனைவரும் நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மீட்கப்பட்டவர்கள் நலமாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். சாலை இருந்த தடயமே இல்லாமல் உருக்குலைந்து கிடக்கிறது மண்டி குலு நெடுஞ்சாலை. மேகவெடிப்பின் கோர தாண்டவத்திற்கு சாட்சியாக அவை எஞ்சி நிற்கின்றன. நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு என இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கி சின்னாபின்னமான பகுதிகளில் குலுவும் ஒன்றாக உள்ளது. நிலைமை சீரடைய இன்னும் சில நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். மறு அறிவிப்பு வரும் வரை மண்டி குலு சாலையை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெருமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் என ஒரே நேரத்தில் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு நகரம் உருகுலைந்து கிடக்கிறது. ஜம்முவில் 24 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியுள்ளது. அங்கு வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்களும் கோயில்களும் பெரும் சேதமடைந்து போயின. இயற்கையின் சீற்றத்தால் நிகழ்ந்த கோரத்தின் காட்சிகளாக காண கிடைக்கும் காட்சிகளை பருந்து பார்வையில் பார்க்கலாம். இந்திய எல்லையில் ஓடும் ராவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கினால் பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவை வெள்ளம் சூழ்ந்தது. இந்தியாவின் பஞ்சாபில் பெய்த கனமழையினால் ராவி ஆற்றில் அதிக அளவிலான நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா 10 அடி நீரில் மூழ்கியது. அங்கு சிக்கியிருந்த சுமார் 100 பேர் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் கூறியுள்ளன. சத்தீஸ்கரில் யானை கூட்டம் ஒன்று குட்டிகளுடன் ஓய்வெடுக்கும் அழகிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோர்பா மாவட்டத்தில் கெண்டாய் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் ட்ரோன் மூலம் இந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டுள்ளது. மரத்தடியில் 4 குட்டிகள் தூங்குகின்றன. அதற்கு பாதுகாப்பு வளையம் அமைத்தது போல தாய் யானைகள் உள்ளிட்ட சுமார் 10 யானைகள் அமைதியாக நின்றபடியே காவலுக்கு இருக்கின்றன. மனித யானை மோதலை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்த போது மனதை கொள்ளை கொள்ளும் இந்த பேரழகு காட்சிகள் கிடைத்துள்ளன. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்தால் சிறிய வகை இருசக்கர வாகனங்களுக்கான விலை 28% 18% குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக 1 லட்சத்திற்கு விற்பனையாகும் இருசக்கர வாகனங்களின் விலை 10,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் 350cc மற்றும் அதற்கு மேற்பட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்ட பெரிய பைக்குகளுக்கு ஜிஎஸ்டி வரி 40% உயர வாய்ப்பிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் புறநகர் பகுதிகளில் மிதமான மழையும் நகர்ப்பகுதிகளில் மூடுபனியுடன் மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கோத்தகிரியில் மதியத்திற்கு மேல் பரவலாக மழை பெய்தது. மணாலி பியாஸ் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அருகிலிருந்த சுங்கச்சாவடி அடித்துச் செல்லப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் தொடர் கனமழை காரணமாக பியாஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மணாலி அருகே ரைசன் பகுதியில் சுங்கச்சாவடி முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. ஆற்றின் சீற்றம் காரணமாக சாலைகள் அரிக்கப்பட்டுள்ளன. பியாஸ் நதி தமது நிலத்தை மீண்டும் கோருகிறது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
பாரதிய ஜனதா அரசு வாக்கு திருட்டில் ஈடுபடுவது பீகாரில் குழந்தைகளுக்கு கூட தெரிந்திருக்கிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள அவர் பீகார் மக்கள் புத்திசாலிகள் என்றும் ஒரு வாக்கையும் திருட விடமாட்டார்கள் என்றும் அவர் பேசினார். மேலும் 2024 மக்களவை மற்றும் ஹரியானா தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததை அடுத்து 6 மாதங்களில் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப் போவதாக உறுதியளித்தார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் இருக்கும் ராகுல் காந்தி தனது தங்கை பிரியங்கா காந்தியை பின்னால் அமர்த்தி வைத்துக் கொண்டு பைக் பயணம் மேற்கொள்ளும் காட்சி இணையத்தில் வைரல் ஆகியுள்ளது. முசாஃபர்பூர் சாலைகளில் ராகுலும் பிரியங்காவும் பைக்கில் செல்லும் தருணங்களை பலரும் ரசிக்கின்றனர். அருகில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவும் பைக் ஓட்டி செல்கிறார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதித்துள்ளதாகவும் ஜவுளி மையமான திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் உள்ளதால் தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பருத்தி இறக்குமதி வரி விலக்கை மத்திய அரசு நீட்டித்துள்ள போதிலும் கூடுதல் சலுகைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக பொருளாளர் TR பாலு ஆவேசமாக பதிலளித்துள்ளார். அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்த TR பாலு வழக்கு விசாரணைக்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேள்விகளுக்கு அலட்சியமாக பதிலளித்து சென்றார். ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணாலதான் 2009 உங்களுக்கு பதவி கொடுக்கல, மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருச்சா TR பாலுக்கு அப்படின்னு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரா? சரி, அதுக்கு பதில் சொல்றேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கல அண்ணாமலை இல்ல, நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அவருடன் ஆந்திர மாநில சுரங்கத்துறை அமைச்சர் கொல்லு ரவீந்திரா மற்றும் சித்தூர் MLA ஜெகன்மோகனும் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோயிலுக்கு வெளியே வந்த அன்புமணிக்கு அமைச்சர் கொல்லு ரவீந்திரா பெருமாள் சிலையை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தென்கொரியாவில் வகுப்பறைகளில் மாணவர்கள் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை அந்நாட்டின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் முதல் மொபைல் போன்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகளை பள்ளி வகுப்பறைகளில் உபயோகிப்பதை இந்த சட்டம் தடை செய்கிறது. இளம் மாணவர்களிடம் சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த முடிவை அந்நாடு எடுத்துள்ளது. 99% தென்கொரியர்கள் இணையவெளியை பயன்படுத்துகின்றனர். அதில் 98% பேர் சொந்தமாக மொபைல் வைத்துள்ளனர். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் புதனன்று நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் தரப்பட்டது. இந்த திட்டத்தின்படி முதல் தவணை கடன் வரம்பு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாம் தவணை கடன் 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது தவணை கடன் 50,000 ரூபாய் என்பதில் மாற்றமில்லை. இந்த கடன் திட்டம் 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தப்படும் கேட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. நாடு முழுவதும் உள்ள IIT உள்ளிட்ட மத்திய அரசின் உயர்கல்வி நிலையங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும்.
நடப்பாண்டு தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த 28ஆம் தேதி தொடங்க இருந்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று தொடங்கியுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் gate2026.iitg.ac.in என்ற இணையதளத்தில் வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்.